So hi friends, welcome to Tamil Exam Tutor. So நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து லீனியர் ஆல்ஜிப்ரால வந்து பண்ணியிருந்தோம். ஒரு 36 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கால்குலஸ் டாபிக்ஸை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ 40 கொஸ்டின்ஸ் மேஜரான கான்செப்ட்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல, பட் அது வந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது வந்து அதை பற்றி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து இந்த வீடியோஸ் பார்க்குற யாருக்காவது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம இது எப்படி அந்த கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது அப்படிங்கிறத கொஸ்டின் நம்பர் போட்டு இப்படிதான் சால்வ் பண்ணி இதான் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து போறதுக்கு முன்னாடி நான் பர்சனலா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நம்மளோட கால்குலஸ் வீடியோஸை வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து கால்குலஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கால்குலஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதில் மேஜரான கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து படிக்காம நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்றது மூலமா எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸா எடுத்து பண்ணுங்க. மற்றபடி வந்து படிக்கிறது வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பின்னாடி தெரியும், பட் வந்து நான் ரொம்ப ஷார்ட்கட்டாக வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கால்குலஸில். இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் சைன் எக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிஆர்பி ட்ரிபிள் 2012 இதில் 1 மார்க்காக கேட்ட ஒரு கொஸ்டின். 4 சாய்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ லாக் எக்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாக் எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நார்மலாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லாக் எக்ஸ்னா 1/x, ஸோ 1/sin x அப்படின்னு வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து 1/sin x அப்படின்னு சொல்லிட்டு சி டிக் பண்ணுவீங்க, அது வந்து தப்பான ஆப்ஷன். ஸோ sin x வந்து உள்ளாடி இருக்கிறதுனால திருப்பி நம்ம sin x வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திருப்பி sin x வந்து நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x, ஸோ cos x கூட வரும். ஸோ ஆப்ஷன் வந்து cos x by sin x. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். 1/sin x மட்டும் தான் வரும்னு சொல்லுவாங்க நினைப்பீங்க. ஸோ பேசிக் தெரிஞ்சவங்கன்னா cos x by sin x கரெக்டாக போட்டுருவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேல்யூ ஆஃப் integral minus pi by 2 to pi by 2 sin power minus 4x dx. Okay, sin power minus 4 sin x power minus 4 into dx is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது ட்ரிபிள் 2012 1 மார்க் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து டைவர்ஜென்ஸ். நம்ம வெக்டார்லேயே வந்து நான் எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். வெக்டார் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் இதில் பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் இருக்கும். அதில் எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெக்டார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருந்துச்சு. ஸோ பாருங்க, டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார் பிளஸ் இசட் கே வெக்டார் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரிபிள் 2012 1 மார்க் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ எல்லாம் சாய்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து டைவர்ஜென்ஸ்னா என்ன பண்ணணும், கேர்ள் அப்படின்னா என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ டெல் டாட் எஃபெக்டர் நத்திங் பட் இங்கே எஃபெக்டர் பதில் ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் டாட் ஆர் வெக்டர். டெல் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் டோ பை ஜே வெக்டர் பிளஸ் டோ பை டோ இஸ் கே வெக்டர் டாட் ஆர் வெக்டரோட வெக்டர் எழுதியிருக்கும். ஸோ இப்போ ஐ வெக்டாரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ வெக்டர் ஆக்டிவிட்டி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் இன்டு எக்ஸ். ஸோ டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் ஆப்வியஸ்லி வேல்யூ 1. அதே மாதிரி பிளஸ் ஜே வெக்டாரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோ ஒய் பை டோ ஒய். ஸோ ஆப்வியஸ்லி வேல்யூ வந்து 1. அதே மாதிரி வந்து கே வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணீங்கன்னா 1 + 1 + 1 ஆப்ஷன் 3. ஸோ ஆப்ஷன் எதில் பின்னா பி. ஸோ பி வந்து ஆப்ஷன் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது டைவர்ஜென்ஸ் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து எனக்கு ஆன்சர் தெரியல. நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 + x² - 1 டிவைடட் பை எக்ஸ். தென் இதில் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிடி. ஸோ ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன, அதாவது ஒய் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட மதிப்பு வந்து 1 இருக்கா, இல்லை 1/2 இருக்கா, இல்லை 0 இருக்கா, இல்லை நாட் எக்ஸிஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது சால்வ் பண்ணி நாட் எக்ஸிஸ்ட் வந்துச்சு. ஸோ என்னால் கன்ஃபார்ம் ஆன்சர் சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் கொஸ்டின். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் சொல்லலாம்.
நிறைய வாட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார் பிளஸ் இசட் கே வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் இஸ் ஏ க்ளோஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் ஏ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். அது என்ன சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா ஸ்பியர். இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இந்த மாதிரி 3 இதுவுமே வந்துச்சு அப்படின்னா இது ஸ்பியரோட ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை பார்த்தோன்னே கொடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர் அந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். தென் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃபெக்டர் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கலா வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங்ல வந்து 2 மார்க்ஸ் 2012 வந்து 2 மார்க்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து ஆர். ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். சாரி ஏ, இங்க ஏ, அதனால நார்மலா ஆர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் தெரியும். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெகிரலை வந்து வால்யூம் இன்டெகிரலா கன்வெர்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சர்ஃபேஸ் இன்டெகிரலை வந்து வால்யூம் இன்டெகிரலா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் மூலமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சாலும் ரெண்டுக்குமே வந்து சேம் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இது கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அதனால வந்து நம்ம RHS வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் எஃபெக்டார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டார் இப்போதான் நம்ம ஒரு கொஸ்டின்ல டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃபெக்டார் எப்படி எடுக்கணும்னு சொன்னோம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் பிளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் டாட் இந்த வெக்டார் அதாவது எஃப் வெக்டார் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல அந்த வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே அதாவது ஐ வெக்டார் மல்டிப்ளை பண்றோம். இங்கே வந்து அதே தான் வரும் 1 + 1 + 1 3. ஸோ அப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் வந்து 3ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபார்முலா அதாவது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதாவது கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து டபுள் இன்டெகிரல் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் 3 × dv. ஓகேவா. ஸோ 3 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ ட்ரிபிள் இன்டெகிரல் ஆஃப் வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் டிவி. ஸோ இது நத்திங் பட் வால்யூம் ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது 4/3 பை ஆர் கியூப். கரெக்டா. 4/3 பை ஆர் கியூப். ஸோ ஆர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். இங்கே ரேடியஸ் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேசிக் உங்களுக்கு இது புரிஞ்சாலும் தெரியும். ஸோ இது ஏ அப்படிங்கிறது ரேடியஸ் அப்படிங்கிறது அதோட ஏவோட மதிப்பு. ஓகேவா. இதே வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னா x² + y² = r² அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மாதிரி வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன். ஸோ ஆப்வியஸ்லி இங்க ஆர் அப்படிங்கிறது ஏ. ஸோ அது ஏ கியூப் கொடுத்துருக்கும். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணினா ஏயும் கேன்சல் ஆயிரும். சாரி 3 × 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆப்வியஸ்லி 4πa³ அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது எந்த சாய்ஸ்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏ கிடையாது, பி கிடையாது, சி ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல்லாம் வேற மெத்தட்ல பண்ணுவீங்க. ஸோ அது கிடையாது. காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த 6th கொஸ்டினை வந்து நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணி தனி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல திருப்பி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி பார்க்காதவங்க நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து திருப்பி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த ஒரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த ஒரு கொஸ்டின்ல வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல நான் திருப்பி கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே கொஸ்டினை நான் அதில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அதான் ரெஃபர் ஓல்டு நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின். ரீஜியன் ஆஃப் இன்டெகிரேஷன் இன் இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. dy/dx இஸ் இது வந்து டிஆர்பி மெக்கானிக்கல் 2012ல 1 மார்க்கே கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ நான் இது வந்து இன்டெகிரேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பற்றி நம்ம பேசியிருந்தோம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் எப்படி எடுக்கிறது, தென் வந்து இன்டெகிரல் லிமிட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, லிமிட்ஸ் எப்படி மாத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வால்யூம் சர்ஃபேஸ் இன்டெகிரல்ஸ் வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இங்க லிமிட்ஸ்ல எங்கேயாவது எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒய்யோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒய்ன்னு சொல்லி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுல எக்ஸ் இல்லை அப்படின்னா அது வேற ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது இந்த லிமிட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல செகண்ட் லிமிட்ல ரெண்டுலயுமே எக்ஸ் இருக்கு. ஸோ இது ஒய்யோட லிமிட். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஒய்யோட லிமிட் போயிடுச்சு. ஸோ இங்க கொஸ்டின்ல dy/dx மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இருக்குது எக்ஸோட லிமிட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுல நான் சாய்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி இதுல இருந்து நம்ம ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் எடுத்துடலாம். அதாவது எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1.
So x is equal to 0 to x is equal to 1, whereas y is equal to x, அதே y is equal to x. இதை வந்து y equal to இந்த மேல இருக்கிற இதை ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா y equal to root of 2 minus x square கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஸ்கொயர் ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அது பண்ணீங்க அப்படின்னா x square plus y square is equal to 2. இதுதான் வந்து equation of circle. நான் ஆல்ரெடி சொன்னல equation of circle. ஸோ இங்க 2 அப்படின்னு இருக்கிறது that means root 2 தான் அதோட ரேடியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரீஜியன் ஆஃப் இன்டெகிரேஷன் எப்படி எடுக்கணும். ஆனால் இந்த இன்டெகிரலோட எந்த ரீஜனில் இது இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ரீஜன் இந்த லிமிட்லேருந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இது ஒரே ஒரு வாட்டி மெக்கானிக்கலில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த வேல்யூ ஆஃப் இன்டெகிரல் 0 to π/2 secant x dx இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிவில் 2007ல் 1 மார்க் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்து secant x அப்படிங்க நீங்கள் வந்து நம்ம நார்மலாக வந்து secant x அப்படின்னு சொன்னா 1/cos x. ஓகேவா? ஸோ secant x is equal to 1/cos x. ஸோ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்டா இருக்கா, என்ன மாதிரி லிமிட், தட் இஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ கன்வர்ஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைனைட்டான வேல்யூஸ் வந்துச்சு, அந்த லிமிட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபைனைட்டான வேல்யூஸ் தான் வருது அப்படின்னா அதை கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. வேற இன்ஃபைனைட் வேல்யூஸ் வருது அப்படின்னா இது வந்து நம்ம வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ secant x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜென்டா டைவர்ஜென்ட் தெரிஞ்சாலே உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, secant x வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிம்பிள் நமக்கு வந்து cos x அப்படிங்கிற அந்த இது வந்து whether it is convergent or divergent தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ secant x நம்ம 1/cos x ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து cos 0 போட்டிங்க அப்படின்னா அந்த லிமிட் வந்து cos 0 to π/2. ஸோ அப்போ cos 0 போட்டிங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ அப்போ secant 0 அப்படிங்கிறது 1ஆ தான் இருக்கும். வேற cos π/2 போட்டிங்க அப்படின்னா அந்த லிமிட் வந்து π/2. ஸோ cos π/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து 0 கிடைக்கும். ஸோ secant π/2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்ஃபினைட்டா போகும். ஓகேவா? ஸோ secant π/2ங்கிற வேல்யூ இன்ஃபினைட்டா போகுது அப்படின்னா தட் மீன்ஸ் இது வந்து டைவர்ஜென்ட் கர்வ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் அது கிராஃப் மூலமா இங்க சைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நீங்க காசுக்கு வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா காசோட வேல்யூ இப்போ நான் பிளாட் பண்றேன் இந்த மாதிரி தான் போகும் கிராஃப்ல. எல்லாமே வந்து ஒரு கன்வர்ஜென்ட் கர்வா தான் இருக்கும். தட் மீன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஃபைனட்டா இருக்கும். வேல்யூஸ் 0 to 1 இல்ல வந்து -1 இந்த ரேஞ்சில் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ காசு வந்து 0 ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி சீக்கண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஃபினைட்டுக்கு போகும். ஸோ வேல்யூஸ் வந்து இன்ஃபினைட்டா போனா அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் சீக்கண்டோட கர்வ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ல காமிக்கிறேன். இதான் வந்து சீக்கண்டோட கர்வ். சீக்கண்டோட கர்வ் வந்து இப்போ எப்போ எக்ஸ் வந்து 0 அதாவது π/2 ஆகுதோ எல்லோல ஹைலைட் பண்றேன் பாருங்க, இந்த இடத்துல சீக்கண்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினைட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினைட் நம்ம லிமிட் அந்த லிமிட்லேயே வந்து 0 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து π/2 இருக்கு. ஸோ cos π/2 போட்டால் 0. ஸோ வேல்யூ காஸ் வந்து 0 ஆகும்போது secant இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த லிமிட்ல வந்து இன்டெகிரல் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அப்படின்னா இது வந்து டைவர்ஜென்ட் கர்வா இருக்கும். டைவர்ஜென்ட் ஒன்றும் இந்த மாதிரி இருந்தால் டைவர்ஜென்ட். ஸோ இந்த மாதிரி கீழே இருந்தால் கன்வர்ஜென்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் டைவர்ஜென்ட் கர்வ். ஸோ கன்வர்ஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபைனைட் வேல்யூஸாக இருக்கும். டைவர்ஜென்ட் அப்படின்னா இன்ஃபைனைட் வேல்யூஸாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் டைவர்ஜென்ட், ஆப்ஷன் பி. இதுவே வந்து இந்த இடத்துல வந்து காசு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கன்வர்ஜென்ட். இல்லை நீங்கள் அதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி டைரக்ட் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் டைவர்ஜென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ மீன் வேல்யூ தியரம் 9th கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி பை யூசிங் கார்ஷி மீன் வேல்யூ தியரம் for f of x is equal to e power x, g of x is equal to e power minus x in 2,3 closed interval 2,3ல என்னன்னு கேட்டோம். ஸோ பேசிக்கலா நம்ம மீன் வேல்யூ தியரத்துல வந்து ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம் பார்த்துருந்தோம். அதை தவிர வந்து லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம் பார்த்துருந்தோம். இவங்க கார்ஷி கேட்டிருக்காங்க. ஸோ கார்ஷி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல நான் கவர் பண்ணல, பட் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கார்ஷினாலே கண்டிப்பா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் and g of x கொடுத்திருப்பாங்க. So f dash of c divided by g dash of c is equal to f of b by minus f of a g of b minus g of a. Okay friends, so இந்த ஃபார்முலா வந்து நீங்க படிச்சுக்கோங்க. So நமக்கு ஆல்ரெடி வந்து f dash of x கண்டுபிடிக்கணும், f dash g dash of x கண்டுபிடிக்கணும். So f dash of x அப்படின்னா அது obviously e power x தான்.
ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கொஸ்டின்ல இ பவர் எக்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இ பவர் எக்ஸ் தான். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது அந்த மைனஸ் வெளியே இருக்கும் திருப்பி, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் வெளியே வரும். ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் பி ரெண்டுலேயும் வேல்யூஸ் லிமிட் இங்கே 2 இங்கே 3. ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3. இந்த ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எஃப் ஆஃப் இ பவர் 3 மைனஸ் இ பவர் 2ன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஜி ஆஃப் எக்ஸ்லேயும் வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸை வந்து வெளியே இங்கே வச்சுட்டு இந்த இ பவர் மைனஸ் எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இ பவர் பிளஸ் எக்ஸ் ஆகும். ஸோ இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் 2x அது இங்கே இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்து மேலே இருந்து இது நியூமரேட்டர்ல இருந்து இ பவர் 2 வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இ பவர் 2 வெளியே எடுத்துருக்கோம். டினாமினேட்டர்ல இ பவர் மைனஸ் 2 வெளியே எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும், அதாவது இ மைனஸ் 1 கீழே வந்து இ பவர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இருந்து இ பவர் 2 மைனஸ் 2 வந்து மேலே எடுத்து போனீங்கன்னா இ பவர் 4 இ மைனஸ் 1 இதுல இ பவர் மைனஸ் 1 1/e எழுதலாம். ஓகேவா? இந்த இது மட்டும் தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒரு வேளை நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா இ பவர் மைனஸ் 1 வந்து 1/e எழுதலாம். ஸோ இது தவிர மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன். நீங்க எப்படி வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 2x is equal to 5. ஸோ x is equal to 2.5. இது எந்த சாய்ஸ்ல இருக்குன்னு பாருங்க, பி ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் ஒன்றுனா வந்து சிம்பிளாக எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க முடியல. ஸோ நீங்கள் பாருங்க, இதில் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். 9th கொஸ்டின் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் பாருங்க. x is equal to at square, y is equal to 2at is a parametric equation of என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று பேரபோலா, ஹைப்பர்போலா, தென் வந்து எலிப்ஸ். ஸோ 4க்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் ஓனுக்கு நம்ம படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் சர்க்கிள். வேற பேரபோலா அப்படின்னா y square is equal to 4ax அப்படின்னு ஒரு பேரபோலா இருக்கும். அதே மாதிரி x square is equal to 4ay அப்படின்னு இன்னொரு பேரபோலா உண்டு. ஸோ இந்த x square is equal to 4ay அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் வரும். இங்க எக்ஸா இருக்கிறது ஒய்யா மாறும். ஒய் இதை ஒன்று படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ y square is equal to 4ax அப்படிங்கிற பேரபோலாவா இருந்துச்சு அப்படின்னா அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா x is equal to at square, y equal to 2at. ஓகேவா? ஸோ வைரஸ் இப்போ கொடுத்துருக்க பேரபோலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay இருந்துச்சு அப்படின்னா இங்க y ஈக்குவல் டு at ஸ்கொயர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2at என்ன மாறிடும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இந்த 2 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா பேரபோலான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது 10th கொஸ்டின். பட் நமக்கு வந்து பேரபோலா தெரிஞ்சிருச்சு. பட் மற்றதுக்கும் நீங்க வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆனா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஜென்ரலான ஈக்குவேஷன். ஸோ இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி, ஒய் ஈக்குவல் டு சி பை டி. வேற எலிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டி, y equal to b sin t. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான். இந்த பேராமெட்ரிக் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 11th கொஸ்டினை வந்து பாருங்க. ஸோ 11th கொஸ்டின் இந்த ஃப்ளக்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இசட் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் இசட் ஒய் எக்ஸ் ஒய் ஜே வெக்டார் பிளஸ் ஒய் இசட் கே வெக்டார் அவுட்வர்ட்ஸ் த்ரூ தி சர்ஃபேஸ் ஆஃப் கியூப் cut from the first octant by the planes x is equal to 2, y is equal to 3, z is equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் a cube-ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூப் ஆப்வியஸ்லி கியூபுக்கு வந்து 3 சைட்ஸ், அதான் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து கியூப் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் பிளேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சிமிலர்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சிமிலர்லி இசட் இஸ் ஈக்குவல் டு 0.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட் போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணினா அதோட சர்ஃபேஸ் இன்டெகிரல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஸோ இதில் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எதுவுமே கண்டுபிடிக்க கொடுக்கவே இல்லை. ஸோ இதான் ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தனால அதான் ஆப்வியஸ்லி அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே கிரீன்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிரீன்ஸ் தியரம் படி சர்ஃபேஸ் இன்டெகிரல் எஃப் வெக்டார் டாட் என் வெக்டார் இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல், அதாவது டெல் டாட் எஃப் வெக்டார் இன்டு டிவி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்றது வந்து இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது நம்ம ஈக்குவல் டு கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிரீன்ஸ் தியரம் படி நம்ம ரைட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எது லிமிட் எதோடதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரேட் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்கு அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸோட லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன் 0 to 2, ஒய்யோட லிமிட் 0 to 3, இசட்டோட லிமிட் 0 to 1. டெல் டாட் எஃப் வெக்டார் நான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டைவர்ஜென்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். டாட்னா டைவர்ஜென்ஸ். ஸோ டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படின்னு கண்டுபிடிக்கும் தெரியும். ஸோ போட்டு இன்டு டிஒய் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். ஓகேவா? டிவியை வந்து நம்ம டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்னு எழுதலாம். ஸோ டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ ஐ வெக்டார் இருக்க காம்பனண்ட் எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இசட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இந்த இசட் மட்டும் தான் கிடைக்கும், எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி வந்து ஜே வெக்டார் கூட இருக்கிறத ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் கேன்சல் ஆகிற, எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதை இசட் பண்ணீங்க அப்படின்னா இசட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒவ்வொரு டேர்ம் வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இசட்டை வச்சு இன்டெகிரேட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் இசட்டோட லிமிட். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இசட் வச்சு பண்ண அப்படின்னா இசட் ஸ்கொயர் பை 2. ஓகேவா? வேற எக்ஸை வந்து நான் வந்து இசட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இசட் எக்ஸ் பிளஸ் ஒய்யை வந்து இசட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணனா இசட் ஒய். ஸோ லிமிட் வந்து 0 to 1. ஸோ இந்த லிமிட் தான் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறும். கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி மாறும். ஸோ திருப்பி இதை வந்து நான் ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ண போறேன். சாரி, டிஃபரன்ஷியேஷன் சொல்லிட்டு இருக்கேன், இன்டெகிரேட் பண்ண போறேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணனா 1/2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ணா y/2. அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இதாக வேரியபிளா எடுத்துப்போம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து yx பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2. ஓகேவா? ஸோ லிமிட் வந்து 0 to 3. ஸோ லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி வந்து இது சிம்பிளிஃபை ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுல வந்து எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, திருப்பி எக்ஸ் வச்சுட்டு இன்டெகிரேட் பண்ண போறீங்க. ஸோ எக்ஸ் வச்சு இன்டெகிரேட் பண்ணோம்னா 3/2ங்கிறது 3/2x பிளஸ் 3x²/2. ஸோ எக்ஸுங்கிறத இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா x²/2. அதே மாதிரி 9/2 வந்து நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா 9/2 into x. ஸோ 0 to 2 லிமிட். இந்த ரெண்டு லிமிட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். நீங்க இது வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர் 18 அப்படின்னா ஸோ ஏ தான் ஆப்ஷன் ஏல தான் வந்து 18 இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுல வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் இன்டெகிரல்லாம் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு சர்ஃபேஸ் இன்டெகிரல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். ஸோ த டெரிவேட்டிவ் f dash of x, ஓகே, f dash of x of a function f of x is positive or 0. ஓகேவா? பாசிட்டிவ் ஆர் 0 in limit a, b without being 0 always, then limit ab என்னவா இருக்கும்? இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ECE 2017 1 மார்க் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, இதுல வந்து ரொம்ப ஈஸி. இந்த சாய்ஸ் எல்லாம் பார்த்தால நீங்க இது வந்து மீன் வேல்யூ தியரத்தோட கான்செப்டான்னு புரிஞ்சுக்கும். ஸோ இந்த டி சாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து இது ரோல்ஸ் தியரத்தோட கான்செப்ட். இதே வந்து சி ஆப்ஷன் அப்படின்னா இது லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம். ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து மீன் வேல்யூ தியரம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரோல்ஸ் தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதா இல்லை லெக்ராஞ்சி தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இதை நம்ம ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே வந்து இந்த எக்ஸோட வேல்யூஸ், அதாவது இந்த லிமிட் a, b சொல்றாங்கல்ல, இந்த லிமிட்டுக்கு உள்ளாடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்து அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட a to b இந்த லிமிட் எல்லா வேல்யூஸும் கொடுக்கும்போது ஆல்வேஸ் இது வந்து பாசிட்டிவா இருக்கு. தட் மீன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா எல்லா வாட்டியுமே 0 ஆகலைன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ஒரு வாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல 0 ஆகுது அப்படின்னா அதுக்கூட கர்வ் எப்படி இருக்கும்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் கர்வு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லிமிட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது லிமிட் பி. எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபரன்ஷியேஷன் 0 ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வரும்னு அர்த்தம்.
மேலே போயிட்டு கீழே இறங்கணும்னு அர்த்தம். ஆல்வேஸ் நாட் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்படி புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ரோல்ஸ் தியரம். அப்படி இது வந்து இதுதான் நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ பதிலாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், அதுலேருந்து நம்ம வந்து ஆப்ஷன் டின்னு சூஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இந்த சி ஏன் வராது அப்படின்னா நமக்கு வந்து லெக்ராஞ்சி தியரம் தெரியும். டிவைடர்ல வந்து பி மைனஸ் ஏ வரும். இங்க பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரோல்ஸ் தியரம் படி டேட்டா கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஜீரோவா இருந்தாலும் ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் ஆஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வந்து இதுலயே வந்து வெக்டார் படிக்கும் போதே வந்து வெக்டார் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸை வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ஃபார்முலாஸ் படிக்க சொல்லியிருந்தேன். அதுல இது கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அதுல கேட்டிருக்காங்க டெல் டாட் டெல் கிராஸ் எஃபெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ டேரக்டா வந்து ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து நம்ம ஒரு வெக்டார் கால்குலேட் பண்ணாலும் இதே ஆன்சர் வரும். ஸோ நீங்க டேரக்டா ப்ராப்பர்ட்டி கூட படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்க வெக்டார் ஐடென்டிட்டிஸ் நான் கொடுத்த வீடியோஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்து அது ஒரு 10 ஃபார்முலா இருக்கும். 10 நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14th கொஸ்டின். ஸோ கிவன் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல், நிறைய கொஸ்டின் வந்து வெக்டார்ல தான் கேட்குறாங்க. அதனால வெக்டார் இந்த ட்ரிபிள் இன்டெகிரல் கிரீன்ஸ் தியரம் அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அது படிச்சாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து வெக்டார்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஐ வெக்டார் மைனஸ் 2y கியூப் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் கே வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா டெல் டாட் ஏ வெக்டார்னு கேட்டிருக்காங்க. பட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் தான் ஒன்றும் இல்லை, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ. எங்கெல்லாம் அந்த வேல்யூஸ் வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதோட மதிப்பு. அவ்வளவுதான். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின், 1 மார்க்ல 2017 கேட்டது. ஸோ டெல் டாட் ஏ வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ டோ பை டோ எக்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் கூட என்னென்ன கோஷன் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி இங்க உள்ள சைன் மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மைனஸ் டோ பை டோ எக்ஸ் இன்டு அது ஐ வெக்டார் கூட ஜே வெக்டார் பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். பிளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் பக்கத்துல என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் கூட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணும். ஸோ இங்க இசட்ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x இசட். ஸோ இந்த மாதிரி ஒய்க்கு ஒய்யை வச்சு டோ பை டோ எக்ஸ் 2y கியூப் இசட் ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஒய்யை வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ 2z ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய் கியூபை பண்ணோம் அப்படின்னா 3y ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 3 × 2 6. அதே மாதிரி இசட் பண்ணீங்க அப்படின்னா இசட்டுங்கிறது வந்து மட்டும்தான் வந்தது, மற்ற எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அதே எக்ஸ் ஸ்கொயரா இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். பட் இதுல வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1 - 1 1. ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒய் எங்கெல்லாம் இருக்கும் அங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இசட் எங்கெல்லாம் இருக்கும் அங்க 1 திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 - 6 + 1 = -3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெக்டார்ல ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். 15th கொஸ்டின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஸோ அதனால வந்து நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஏதாவது பெரிய செட் புக்ஸ் இல்லை சால்வ் பண்ணி கொடுத்துட்டா கூட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை வந்து போடுங்க, பார்க்குறவங்களுக்கு அதை பார்த்து அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. f of x is equal to ln x plus tan inverse of x divided by x square minus 1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டினியூஸா எந்த இடத்துல கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல்ல 1 மார்க்கு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த வெக்டார் இன்டெகிரல்ஸ். இதை தவிர நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட்ஸ். ஸோ ரொம்ப நீங்க வந்து நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததெல்லாம்
ஆனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்கலனா கூட அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அது கண்டிப்பாக படிச்சே ஆகணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் எதாக இருந்தாலும் ஓகே. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் வச்சு நான் சால்வ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பேசிக் வீடியோஸ்ல நான் சொல்லலை, பட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் வந்து யார் பார்க்கல, அதில் வந்து இதுக்கான ஃபுல் கான்செப்ட் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா இதுலேயே நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் 2x. அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ டோ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 2y. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி எந்த பாயிண்ட் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எய்தர் மேக்ஸிமமா இருக்கும் இல்லை மினிமமா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க. ஸோ நான் இங்கே நோட் பண்ணலாம். எக்ஸ் டு ஜீரோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா 0,0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்போ உங்களோட இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வந்து என்ன அப்படின்னா 0,0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு கிடைச்சிருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,0. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து எய்தர் மேக்ஸிமம் அக்கோர் ஆகலாம் இல்லை மினிமம் அக்கோர் ஆகலாம். பட் அது மேக்ஸிமம் மினிமமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெல் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். இதுல ஏன்னா என்ன, பின்னா என்ன, சி என்ன நீங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சோம். திருப்பி அதை எக்ஸை வச்சு ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா -2 கிடைக்கும். பி அப்படிங்கிறது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் விச் இஸ் நத்திங் பட் 0 ஆயிரும். அதே மாதிரி சி கண்டுபிடிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -4 அப்படின்னு இருக்கும். ஸோ -4 இஸ் லெஸ் தேன் 0. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெல் எப்போவுமே மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்ஸ்ல டெல் எப்போவுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ்ல, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல வந்து எய்தர் மேக்ஸிமம் வேல்யூ அக்கோர் ஆகும் இல்லை மினிமம் வேல்யூ ஏதோ ஒன்று அக்கோர் ஆகும். பட் வேற இந்த டெல் வந்து எப்போ வந்து லெஸ் தேன் 0 போகுதோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்காது, மினிமம் வேல்யூவும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஹென்ஸ் நோ மேக்ஸிமம், தட் இஸ் நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம், ரெண்டுமே இருக்காது. இந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேடில் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. So obviously 0,0 is a saddle point, which means there is no extrema. Okay friends, so which means no extreme. So இது தெரியாம நீங்க டைரக்டா வந்து critical point 0,0 f of 0,0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் b ன்னு நினைப்பீங்க. ஸோ அது b கிடையாது, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ல கிடையாது. ஸோ நோ எக்ஸ்ட்ரீமா. ஓகே, ஸோ இதான் வந்து 16th கொஸ்டின். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 17th கொஸ்டின் பாருங்க. 17th கொஸ்டின் பாருங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x is equal to modulus of x divided by x. ஓகேவா? ஸோ modulus of x தெரியும் நினைக்கிறேன். எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஆல்வேஸ் பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த லிமிட் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். இது நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா புரிஞ்சிடும். ஸோ இது லிமிட் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -1 எடுத்துக்கிறேன். ஸோ -1 அப்படின்னா நியூமரேட்டர் வந்து என்னவா இருக்கும்னா 1 இருக்கும், டினாமினேட்டர் வந்து -1 இருக்கும். ஸோ அப்போ எந்த வேல்யூ மைனஸ்ல வந்தாலுமே அந்த கர்வோட இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? வேற இதுவே வந்து எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 டிவைடட் பை 1. ஸோ ஆப்வியஸ்லி வேல்யூ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதுவும் கான்ஸ்டன்ட் 1 தான் இருக்கும், பாசிட்டிவ் சைடில் இருக்கும். அதுதான் நீங்க சாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வென் ஏ சாய்ஸ் பாருங்க. வென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பாசிட்டிவ், அதாவது 0 அதிகமாக பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து 1 கரெக்ட், ஏ வந்து கரெக்ட். பி அதே மாதிரி தான் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா f of x is நெகட்டிவ், எஸ் கரெக்ட். f of லிமிட் எக்ஸிஸ்டென்ஸ் டு 0, f of x நாட் எக்ஸிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்மளால வந்து பண்ணவே முடியாது எந்த இடத்துல வந்து இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இதோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட் தான் ஆன்சர். மெக்கானிக்கல்ல 2017 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ 17th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18th கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ஏ த வெக்டார் ஃபீல்ட் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க aXy minus z cube I vector plus a minus 2x square j vector plus 1 minus a into x z square k vector கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ இர்ரோட்டேஷனலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இர்ரோட்டேஷனல்னா என்ன, சொலினாய்டல்னா என்ன அப்படிங்கிறத வெக்டார் கான்செப்ட்ல நான் ரொம்ப கிளியரா எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸா படிச்சுட்டு வாங்க, தெரியல அப்படின்னா. ஸோ அது கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேர்ள் ஷுட் பி ஈக்குவல், கேர்ள் ஆஃப் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். தட் மீன்ஸ் தட் இஸ் இர்ரோட்டேஷனல். ஸோ ஆப்வியஸ்லி கேர்ள் அப்படின்னா டெல் கிராஸ் வி வெக்டார், வேற சொலினாய்டல் அப்படின்னா டெல் டாட் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல இர்ரோட்டேஷனலா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். கீழே வந்து ஐ வெக்டார் கூட இருக்கிறத இந்த இடத்துல எழுதணும், கே வெக்டார் கூட இருக்கிறது அடுத்தது எழுதணும், ஜே வெக்டார் சாரி இசட் வெக்டார் கே வெக்டார் கூட இருக்குது. ஸோ ஐ ஜே கே வரிசை எழுதணும். எழுதிட்டு நார்மலா நீங்க மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஒரு மேட்ரிக்ஸுக்கு மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வெக்டார் எடுத்துட்டு டோ ஒய் பை டோ ஒய் பை டோ பை டோ ஒய், இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறீங்க, மைனஸ் இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ பண்ணீங்க அப்படின்னா 0 0 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது மைனஸ் ஜே வெக்டார், இந்த மைனஸ் ஜே வெக்டார். ஸோ இந்த ரெண்டையும் விட்டுறணும், இந்த ரெண்டையும் நம்ம தெரியும், மாடலஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் அதுக்கு எழுதணும். அதே மாதிரி கே வெக்டாருக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 தான். இது இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா a minus 2 into 2x minus ax is equal to 0. ஸோ இதுலேருந்து a சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா a equal to 4. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த அளவுக்கு இதோட எப்படி இதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பேசிக்ஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்து கற்றுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா a is equal to 4 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து a is equal to 4. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 19th கொஸ்டின். த மினிமம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 3x power 4 minus 2x cube minus 6x square plus 6x plus 1 in the interval 0,2. இந்த இன்டர்வெல்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த இடத்துல என்ன மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குது, என்ன மினிமம் வேல்யூ கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதை ஈக்குவல் டு 0 போடணும். ஸோ ஈக்குவல் டு 0 போட்டுட்டு எக்ஸுக்கு இப்போ எக்ஸ் கியூப்ல இருக்கு. இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூப் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதுக்கு 3 எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 3 எக்ஸோட வேல்யூஸை நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணியோ இல்லை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூஸையும் வந்து எந்தெந்த வேல்யூஸ்ல மேக்ஸிமம் கிடைக்குது, எந்தெந்த வேல்யூஸ்ல மினிமம் கிடைக்குது நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது திருப்பி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இங்கே 12x கியூப் இருக்கு. ஸோ பண்ணீங்கன்னா 36x ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம அந்த எக்ஸோட வேல்யூஸை வந்து இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 அப்படிங்கிறது 12 கிடைக்கும். ஸோ பாசிட்டிவா இருந்ததுன்னா மீனிங் என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதே வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1/2 பாருங்களேன், நெகட்டிவ்ல கிடையாது, விச் மீன்ஸ் அங்கே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம்னா 1ல் வந்து மினிமம் வேல்யூவும் 1/2 இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ எஃப் ஆஃப் 1ங்கிறதோட மதிப்பு என்ன, எஃப் ஆஃப் 1/2 மதிப்பு என்ன கண்டுபிடிங்க. டைரக்டா ஃபங்க்ஷன்ல போடுங்க. 2 into 7/16 கிடைக்கும். ஓகே, எதுல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எப்படி ஃபேக்டரைசேஷன் எழுதணும், எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அதை வச்சு எடுத்துக்கோங்க. டேரக்டாக சிம்பிளை பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் லைட்டாக மங்கலாக தெரியுது. ஸோ நான் கரெக்டாக ரீட் பண்ணுறேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இதாயிடுச்சு ஃபோட்டோ எடுத்தது. ஓகே, ஸோ 20th கொஸ்டின் பாருங்க. த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 plus x power 6. ஓகேவா? ஸோ 10 plus x power 6. ஸோ இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெதர் இட் இஸ் a decreasing function of x ஆன்னு கேட்குறாங்க. has a minimum value at x is equal to 0 ஆன்னு கேட்குறாங்க. has neither maximum nor minimum at x is equal to 0 ஆன்னு கேட்குறாங்க. இல்லை none of this எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஏன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும். வேறஸ் நீங்க வந்து எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்லயோ இல்லை நெகட்டிவ்ல என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 10. தட் மீன்ஸ் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 plus x power 6. ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூ தான் 10 தான் கிடைக்குமே தவிர அதை விட அதிகமா என்ன வேல்யூஸ் நீங்க எக்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்க சாய்ஸ்ல ரொம்ப அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே உங்களால சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுல? இது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா இப்போ இந்த கிராஃப் எடுத்து நீங்க கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். சாரி, இந்த இது 0 வரைக்கும் தான் வரும். 0 ஃபுல்லா பாசிட்டிவ்ல தான் இருக்கும் எக்ஸோட மதிப்பு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா 0 வந்துட்டு போகும். ஸோ அப்போ ஒரு வாட்டி டிக்ரீஸ் ஆகும், ஒரு வாட்டி இன்க்ரீசிங் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா வராது. அதே மாதிரி மினிமம் வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். இஸ் கரெக்ட். சியும் கிடையாது, டியும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து 20th ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 21st கொஸ்டின். The value of integral 0 to 1 x into 1 minus x whole power 10 into dx. ஸோ கொஸ்டின் கிளியரா விசிபிள் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்டெகிரல் ஆஃப் 0 to 1 x into 1 minus x the whole power 10 dx என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 சாய்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடலில் வந்து இன்டெகிரேஷன் மெத்தட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா. என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் u dv is equal to uv minus integral v du. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இதுல கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். vv is equal to 1 minus x the whole power 10 into dx. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. du equal to dx கிடைக்கும். வேறஸ் dv வந்து இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா v equal to 1 minus x, இங்க 10 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பிளஸ் 1 11/11 இன்டு மைனஸ் எக்ஸை நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே எழுதணும் -1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த ஃபார்முலால வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் 0 to 1, அதே மாதிரி மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 0 to 1, இதுல -1/11. ஸோ இது விசிபிலிட்டி வந்து வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது போயிடுச்சு. சாரி ஃபார் தட். நான் அதை எழுதி சிம்பிளிஃபை பண்ணது போட்டிருக்கேன். -x 1 minus x the whole power 11 divided by 11. ஸோ இந்த இதுல dx வரும். இந்த இடத்துல dx. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே வந்து கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்க ஒரு x இருக்கு. ஸோ இங்க லோவர் லிமிட் போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமா 0 ஆயிரும். இங்க வந்து ஒரு 1 minus x இருக்கும். ஸோ அதனால அப்பர் லிமிட் போட்டாலும் இந்த டேர்ம் வந்து போயிடும். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. ஸோ செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த செகண்ட் டேர்ம் திருப்பி இன்டெகிரேட் பண்ணுங்க. திருப்பி இன்டெகிரேட் பண்ணிட்டு வேல்யூஸ் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/132 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி தான் வந்து ஆன்சர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது, நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற இன்டெகிரேஷன் மட்டும் தான், சிம்பிள் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. டேட்டா இன்டெகிரேஷன் எடுத்து பண்ற வேண்டியது. ஸோ 21st கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So 22nd question பாருங்க. If S is a closed surface enclosed a volume V and F vector is equal to 3xi vector plus 2yj vector plus zk vector and n vector is the unit outward drawn normal, then which of the following is the answer ன்னு கேக்குறாங்க. So S is a closed surface ன்னு சொல்லிட்டாங்க. அதோட வால்யூம் தான் V. எஃப் வெக்டார்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் கேட்குறாங்க. டபுள் இன்டெகிரல் எஃப் வெக்டார் டாட் என் வெக்டார் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் கிரீன்ஸ் தியரம் யூஸ் பண்றோம்.
ஸோ கிரீன்ஸ் தியரம் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக வால்யூம் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ வால்யூம் இன்டெக்ரல் டெல் டாட் எஃபெக்டார் இன்டு டிவி. ஸோ நமக்கு எஃபெக்டார் கொஸ்டினில் கொடுத்துருக்கதான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3 + 2 + 1 இருக்கும். அதாவது டெல் டாட் எஃபெக்டாருங்கிறது 3 + 2 + 1 கிடைக்கும். இன்டு டிவி 3 + 2 + 1 நத்திங் பட் 6. ஸோ integral of triple integral of dv which is nothing but volume formula. ஸோ வால்யூம் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து எந்த கர்வ் எதுவுமே கொடுக்கல. ஸோ டைரக்டாகவே கொஸ்டினில் வந்து 3v or 2vன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி விச் இஸ் நத்திங் பட் வால்யூம். ஸோ 6v தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் 23rd சம்முக்கு போகலாம். ஸோ 23rd சம் பாருங்க. லெட் u = log of x² / y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x ∂u/∂x + y ∂u/∂y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ∂u/∂x கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ∂u/∂y கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூஸும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் u வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ log of x² / y. ஸோ இல்லை ∂u/∂x கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே log of x, நான் ஆல்ரெடி சொன்ன log of x அப்படின்னா 1/x சொல்லுவோம். ஸோ இங்கே x இருக்க இடத்துல வந்து x² / y இருக்கு. ஸோ 1/x² / y அப்படிங்கிறது டினாமினேட்டர் வந்துடும். மல்டிப்ளை பை இந்த x²y திருப்பி வந்து நம்ம வந்து இது பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x²/y நம்ம வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி x² 2x / y. ஸோ 2/x இருக்கும் சிம்பிளை பண்ணணும். அதே தான் சிமிலராக வந்து y வச்சு u டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் 1/x² / y இன்டூ இங்கே வந்து y வச்சு நம்ம பண்ணுறதுனால x²ங்கிறது கான்ஸ்டன்ட் மேலே வச்சுக்கணும். y அப்படிங்கிறது 1/y மைனஸ் 1/y² அப்படின்னு ஆகும். ஸோ இதோட ஆன்சர் -1/y. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையுமே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x ∂u/∂x + y ∂u/∂y. ரெண்டுலேயுமே வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க. இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், x கேன்சல் ஆயிரும், y கேன்சல் ஆயிரும். 2 - 1 which is nothing but 1. ஸோ எங்க வந்து 1 இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. அடுத்த சம் போகலாம். அடுத்தது 24th கொஸ்டின் பாருங்க. இஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, then the value of del dot del phi cross del mu is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பை ப்ராப்பர்ட்டி வந்து வெக்டாரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து வெக்டாரோட அந்த ஐடென்டிட்டிஸ் நீங்கள் படிச்சுன்னா தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ டைரக்டா பை ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இதெல்லாம் இபியில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இபியில் கேட்டது 25th கொஸ்டின். ஸோ எஃபெக்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எஸ் சர்ஃபேஸ் வித் யூனிட் ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் ஸ்பியர்னா நத்திங் பட் அதோட ரேடியஸ் வந்து 1 அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் வந்து யூனிட் ஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே வந்து பை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் படியே கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி 5th கொஸ்டின், போன கொஸ்டின் கூட இதே வரமாதிரி தான் டைரக்டா வந்து நம்ம வால்யூம் இன்டெக்ரலுக்கு வந்து மாத்திட்டு வேல்யூஸ் கொண்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ற மெத்தடு. ஸோ அதே தான் 5th ஒரு சம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆன்சர் 4π/a வரும். இங்கே ஏங்கிறது ரேடியஸ், இதில் வந்து ரேடியஸ்ங்கிறது 1. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் 4π. ஸோ ஈக்குவல் டு 4π. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடல் கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாடலை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ வந்து 26th கொஸ்டின் பாருங்க. ஸோ லிமிட் x tends to 1, y tends to 2, x² + 2y is equal to என்னன்னு கேட்குறாங்க. எப்பவுமே இந்த லிமிட்ல வந்து ரெண்டு லிமிட், அதாவது எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸோட லிமிட் அப்ளை பண்ணுங்க, செகண்ட் ஒய்யோட லிமிட் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வர ரிசல்ட்டும் அதே ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒய்யோட லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, திருப்பி எக்ஸோட லிமிட் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வர ரிசல்ட்டும் இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா லிமிட் வந்து எக்ஸிஸ்டா இருக்காது. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துல பிரச்சனை கிடையாது, லிமிட் வந்து எக்ஸிஸ்டா இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸோட லிமிட் அப்ளை பண்றேன். இதுல எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்தேன் அப்படின்னா 1 + 2y கிடைக்கும். ஒய் அப்படிங்கிறது 2 போட்டோம் அப்படின்னா 1 + 4 தட்ஸ் நத்திங் பட் 5. ஸோ இந்த கொஸ்டின்ல ப்ராப்ளம் கிடையாது. வேற சில கொஸ்டின்ல எக்ஸ் அண்ட் ஒய் சேர்ந்து வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து ஈக்குவல் ஆன்சர் வராது. பட் அப்படி இருந்ததுன்னா கொஸ்டின்ல வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 27th கொஸ்டின்.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் டு ஈக்குவலண்ட் நார்மல் கார்டீஷியன் டு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் சால்வ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் திருப்பி கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நார்மல் கார்டீஷியன் அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் வச்சு டினோட் பண்ணுவோம். போலார் அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டா வச்சு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆர் அண்ட் தீட்டாவில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 28th கொஸ்டின் பாருங்க. ஸோ 28th கொஸ்டின்ல வந்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 1/v ஒய் ஈக்குவல் டு வி பிளஸ் 1/u. ஓகேவா? இது உங்களுக்கு யூஎம் வியும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 1/v, திஸ் இஸ் வி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வி. ஒய் ஈக்குவல் டு y equal to v into 1 plus u. Then the Jacobian of x and y with respect to u and v என்னன்னு கேக்குறாங்க. So இது ஆன்சர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். So Jacobian of x and y னா obviously dou x, y வந்து மேல போடணும், dou u, v வந்து கீழே போடணும். ஸோ இதுக்கான ஃபார்மேட் எழுதுனீங்கன்னா இது தப்பான ஃபார்மேட், இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும், இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து செகண்ட்ல எழுதணும். ஸோ டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ யூ, இங்கே டோ பை டோ யூ, டோ பை டோ வி, டோ பை டோ ஒய் பை டோ வி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி மாடலஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ நான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸை வந்து யூ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ யூ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ யூ வந்து வெளியே இருக்குல்ல, ஸோ யூ ப்ளஸ் யூவின்னு இருக்கும். ஸோ யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 ப்ளஸ் யூவி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் வி. ஓகேவா? அதே மாதிரி ஒய்யை வந்து யூ வச்சு பண்ணுங்க, திருப்பி எக்ஸை வந்து வி வச்சு பண்ணுங்க, ஒய்யை வந்து வி வச்சு பண்ணுங்க. எல்லா வேல்யூஸும் எடுத்து இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் இது பண்ணுங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் மீன்ஸ் இதாக இருக்கு 1 ப்ளஸ் வி இன்டு 1 ப்ளஸ் யூ மைனஸ் யூ. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 ப்ளஸ் யூ ப்ளஸ் வி, இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து சாய்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டா சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 29th கொஸ்டின். ஓகே, அடுத்த 29th கொஸ்டின் பாருங்க. The possible extreme points of the function f of x, y கொடுத்துருக்கு கேட்குறாங்க. x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2/x பிளஸ் 2/y. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை ஜீரோக்கு வந்து ஈக்குவேட் பண்ணோம். அது மாதிரி வந்து டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதே வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண 2x கிடைக்கும். 2 ஒய் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகும், ஆனால் எக்ஸ் வச்சு பார்ஷியலாக பண்ணுறோம். ஸோ ஒய் 2/x அப்படிங்கிறது மைனஸ் 2/x ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த 2x அப்படிங்கிற இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே எக்ஸ் இந்த பக்கம் கேன்சல் ஆயிரும், 2 × 2 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து x கியூப் இருக்கும், x கியூப் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ x ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் x கியூப் ஈக்குவல் டு 1 ஆகும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிங்க. ஸோ 2y மைனஸ் 2/y ஸ்கொயர். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுமே சேம் தான், கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா 1,1, இதுதான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்களே தவிர வேல்யூஸ் கேட்கல. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ஆன்சர் அப்படி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 1,1ல மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து 1,1ல தான் வேல்யூஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அதே கான்செப்ட் தான் அடுத்த கொஸ்டினும். நேச்சர் ஆஃப் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 1,1 அப்படிங்கிற ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? சேடில் பாயிண்ட்னா மட்டும்தான் வேற, ஸ்டேஷனரினாலும் சரி இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க xy த ஹோல் கியூப். ஓகேவா? ஸோ இது வந்து சேடில் பாயிண்டா இல்லை மினிமம் பாயிண்டா, மேக்ஸிமம் பாயிண்டா, இல்லை வந்து இன்வேரியண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் கியூப். நான் அதை வந்து சிம்பிளை பண்ணியிருக்கேன், எக்ஸ் கியூப் ஒய் கியூப்னு எடுத்திருக்கேன். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன், 3x ஸ்கொயர் ஒய் கியூப். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறேன், 3y ஸ்கொயர் எக்ஸ் கியூப்.
ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஈக்குவேட் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க கேட்குறது வந்து 1,1 பாயிண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட பாயிண்ட் வந்து 1,1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸ்லி வந்து இந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ கண்டுபிடிக்கிறோம், பி கண்டுபிடிக்கிறோம், சி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம டெல் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். டெல் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் than 0. கிரேட்டர் than 0 இருந்தால் தான் அங்கே மினிமமோ இல்லை மேக்ஸிமம் வேல்யூஸே அக்கர் ஆகும். அப்படி இல்லைன்னா அது சேடில் பாயிண்டாக இருக்கும். ஸோ சேடில் பாயிண்டான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஏபிசி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ அப்படிங்கிறது நத்திங் பட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இது வந்து திருப்பி ஒரு எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி பி அப்படிங்கிறது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். இந்த டோ பை டோ எக்ஸ் வந்து ஒய் வச்சு ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். அதே மாதிரி சி அப்படிங்கிறது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். அதை வந்து திருப்பி ஒய் வச்சு இதை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ஏ பி சி ரெண்டுக்கும் மூணுக்கும் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த வேல்யூஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே 1,1 ரெண்டு பாயிண்ட்ஸையும் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, -45 கிடைக்கும். ஸோ மைனஸ் கிடச்சி அப்படின்னா விச் இஸ் லெஸ் தேன் 0. அந்த மாதிரி லெஸ் தேன் 0 இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் டெல் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். அப்போ தான் அங்கே மேக்ஸிமமும் மினிமமும் அந்த பாயிண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ இது லெஸ் தேன் 0 இருக்கா, இங்கே வந்து நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சேடில் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1,1 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சேடில் பாயிண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 31st கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 31st கொஸ்டின் பாருங்க. த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3xi வெக்டார் பிளஸ் 4yj வெக்டார் when it moves a particle on the curve. ஒரு கர்வ்ல வந்து அந்த பார்ட்டிகிளை வந்து மூவ் பண்ணுது. அந்த கர்வோட equation 2y equal to x square from எந்த பாயிண்ட் டு எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. x is equal to 0, y is equal to 0 to x is equal to 2, y equal to 2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் அப்படின்னா நான் அந்த லைன் இன்டெகிரல் வரும்போது நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஒர்க் டன் அப்படின்னா இஸ் நத்திங் பட் எஃப் இன்டெகிரல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் integral of f vector dot dr vector. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f vector கொடுத்துருக்காங்க. dr vectorனு நமக்கு தெரியும் dx i vector plus dy j vector. ஸோ f vector எழுதுறோம், டாட் dr vector என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 3x dx plus 4y dy அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டெகிரல்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ லிமிட் வந்து எந்த லிமிட் வேணா எடுத்துக்கலாம். எக்ஸ் எடுத்தாலும் சரி, ஒய் எடுத்தாலும் சரி. நான் இதுல வந்து லிமிட் வந்து எக்ஸோட லிமிட் எடுத்திருக்கேன். எக்ஸோட லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2. ஓகேவா? எக்ஸோட லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2. நான் இப்போ எக்ஸோட லிமிட் அப்ளை பண்றதுனால ஆப்வியஸ்லி வந்து இங்க இருக்க எல்லா ஒய் டேர்மையும் வந்து எக்ஸ் டேர்மா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம கொடுத்துருக்க கர்வ் என்ன கர்வ் கொடுத்துருக்காங்கன்னா 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்வில் இருக்க ஒய்யா வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ தட் மீன்ஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஓகேவா? இது 2. ஸோ இதை வந்து திருப்பி ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy ஈக்குவல் டு x into dx கிடைக்கும். அதே மாதிரி y equal to x square by 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய்யோட அப்போ ஒய் வந்து என்னவா மாறிடும்னா எக்ஸா மாறிடும். அதான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆப்வியஸ்லி டைரெக்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்க. ஸோ இன்டெகிரேட் எடுத்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. ஸோ ஆப்வியஸ்லி வில் கெட் த ஆன்சர் வந்து 14. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சம். ஸோ 14 அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 32nd கொஸ்டின். ஸோ யூனிட் வெக்டார் டு எ சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. x square y plus 2xz is equal to 4 at a point 2, -2, 3 என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா யூனிட் வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் வெக்டார் இந்த சர்ஃபேஸுக்கு வித் யூனிட் வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் வெக்டார் என்ன படிச்சிருந்தோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் இக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 5 ஈக்குவல் டு இந்த 4 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். ஸோ -4 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டு இந்த 5 வந்து நம்ம யூனிட் வெக்டார் எடுக்க போகிறோம். ஸோ யூனிட் வெக்டார் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ del 5 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் del 5. ஸோ del 5 கண்டுபிடிங்க. ஸோ ரொம்ப ஈஸி, டேரக்டாக del 5 கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட் பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி x, y, z, x, y, z எங்கெல்லாம் x வருதோ
அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடியூஸ் ஆகும். திருப்பி வந்து மாடுலஸ் ஆஃப் del phi எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் del phi இஸ் நத்திங் பட் I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் J வெக்டர் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் K வெக்டர் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் 6 கிடைக்கும். ஸோ n வெக்டர் அப்படிங்கிறது del phi டாட் மாடுலஸ் ஆஃப் del phi. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் I வெக்டர் பிளஸ் 2J வெக்டர் பிளஸ் 2K வெக்டர் பை 3ன்னு இருக்கும். ஸோ அது எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 32 ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வேற யூனிட் நார்மல் வெக்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 33. ஓகேவா? ஸோ 33 அப்படிங்கிறது டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நம்மகிட்ட ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, இது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ டைரெக்டாக வந்து டைவர்ஜென்ஸ் டெல் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை பாயிண்ட்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், அதே மாடல் வரணும்ல, நான் ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 34th கொஸ்டின் பாருங்க. ஏ வெக்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க x² y I வெக்டார் மைனஸ் 2xz j வெக்டார் பிளஸ் 2yz k வெக்டார். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேர்ள் ஏ வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கேர்ள் ஏ வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, கேர்ள் ஏ வெக்டார். கேர்ள் அப்படின்னா டெல் கிராஸ் ஏ வெக்டார். இதுதான் நம்ம கிட்ட கேட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டெல் கிராஸ் ஏ வெக்டார் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுத உங்களுக்கு தெரியும், இதை கால்குலேட் பண்ணவும் உங்களுக்கு தெரியும். கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ திருப்பி வந்து இதுக்கும் டெல் எடுக்க போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் டெல் எடுக்க போறோம். ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின்ல கொடுத்தது அப்படியே எழுதிட்டு இந்த மேல உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே எழுதிட்டு இதுல வந்து I வெக்டார் கூட உள்ள காம்போனன்ட், இதுல K வெக்டார் கூட உள்ள காம்போனன்ட், இதுல J வெக்டார், இதுல K வெக்டார். இந்த நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இதுல இருந்து இந்த I வெக்டார் கூட உள்ள காம்போனன்ட்டும் எடுத்து அங்க எழுதணும். J வெக்டார் கூட உள்ளது, K வெக்டார் கூட உள்ளது எடுத்து அங்க எழுதிட்டு திருப்பி ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் அதை அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். திருப்பி எடுத்து சால்வ் பண்ணுங்க. யூ வில் கெட் ஆன்சர் J = J வெக்டார் இன்டு 2x + 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? J வெக்டார் இன்டு 2x + 2, தட் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ஈஸி. டைரக்டா கேர்ள் எடுக்க தெரிஞ்சா போதும், நீங்க எடுக்க வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுல ரொம்ப டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. அடுத்து 35th கொஸ்டின். 35th கொஸ்டின் கிவ் v வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ x + 2y + a z I வெக்டார் + bx - 3y - z j வெக்டார் + 4x + cy + 2z k வெக்டார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இர்ரோட்டேஷனல் சொல்லியிருக்காங்க. ஓகே, இர்ரோட்டேஷனல் நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி del cross f v வெக்டார் = 0. ஓகேவா? del cross v வெக்டார் = 0 அப்படி இருந்துச்சுன்னா abc மூணோட மதிப்பு என்னன்னு கேட்குறேன். ஸோ அதே மாதிரி தான் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணுங்க, ஆப்வியஸ்லி ஒரு வழியில். ஸோ I வெக்டார் எடுக்கணும்னா இந்த ரெண்டு விட்டுட்டு இந்த ரெண்டுக்கும் கிராஸ் மைனஸ் இந்த ரெண்டும் ஸோ எடுத்து எழுதணும். அதே மாதிரி J வெக்டார் K வெக்டார் எல்லாம் எடுத்து எழுதிட்டு = 0 பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே 0 ஆகணும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆகணும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகணும், இந்த டேர்ம் 0 ஆகும். கரெக்டா? அப்படி = 0 ஆனால் தானே இது ரோட்டேஷனலா இருக்கும். ஸோ அப்போ C + 1 = 0, which is nothing but C is equal to -1. 4 - a = 0, that means a = 4. b - 2 = 0 ஆகும். அப்போ b = 2 இருந்தால் 0 ஆகும். ஸோ அப்போ மூணோட வேல்யூஸும் கிடைச்சிச்சு. சிம்பிளை பண்ணீங்கன்னா 4 2 -1. ஸோ சாய்ஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. 4 2 -1 ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம மேக்ஸிமம் மினிமம் கான்செப்டே தான். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க x² - xy + y² - 2x + y. இதோட ஸ்டேஷனரி பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ∂f/∂x கண்டுபிடிக்கிறோம், திருப்பி ∂f/∂y கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் 0க்கு வந்து ஈக்குவேட் பண்றீங்க. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனே சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா y = வேல்யூ, எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ x = 1 கிடைக்கும், y = 0 கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான்.
ரொம்ப ஈஸி. ரெண்டு ஈக்குவேஷனா கிடைக்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணா எக்ஸோ ஒய்யை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனே சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நான் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ -2x + 4y + 2 இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 3y + 0 = 0. ஸோ ஓகே, y = 0ன்னு கிடைக்கும். இந்த y = 0-வை எய்தர் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அப்போ x, y தான் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸோ அப்போ 1, 0. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 37th கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் அக்யூரேட்டாக ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 38th கொஸ்டின் பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஆல்ரெடி ஒரு மெத்தட் இது மாதிரி பார்த்தோம். இன்டெக்ரல் யூ டிவி = யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுங்க. u = x, v = so dv = cos x into dx. so u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா du = dx, v வந்து இன்டகிரேட் பண்ணா v = sin x. ஓகே, ஸோ டைரக்டா வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x sin x minus integral of sin x into dx. ஸோ ஆப்ஷன் வந்து sin x, x sin x plus cos x கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38th கொஸ்டின். ஓகே, 39th கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 39th கொஸ்டின் பாருங்க. இஃப் f is equal to tan inverse of y by x, then divergent of gradient of f என்னன்னு கேட்டிருக்காங்க. is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் tan செட்ல கேட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைவர்ஜென்ட் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் எஃப்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கிரேட் எஃப் அப்படின்னா டெல் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். டைவர்ஜென்ட்னா டெல் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் பண்ணீங்க அப்படின்னு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெல் ஸ்கொயர் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் என்ன ப்ளஸ் பண்ணுறது தான் வந்து ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டைரக்டாக வந்து தான் ஆன்சர். ஸோ அப்போ எஃப்ங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ அப்போ நம்ம டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் வரனால ஆல்ரெடி நமக்கு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். தட் இஸ் 1/1 plus x square. ஓகே, 1/1 plus x square நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னா 1/1 plus x square. இங்க வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் y by x இருக்கனால 1/1 plus y by x the whole square அது கிடைக்கும். அதாவது இந்த டேர்ம் வந்து tan இன்வர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கும். திருப்பி y by x வந்து திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x வச்சு பண்றதுனால -y by x ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இது கிடைக்கும். திருப்பி இதை வந்து எக்ஸை வச்சு திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ நம்ம பண்றது வந்து u by v ஃபார்ம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v = vu dash minus uv dash divided by v square. ஃபார்முலா வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் படிக்கும்போது நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா போய் படிச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளா நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஒய்க்கு நம்ம பண்ண போறோம். சிமிலர் டு எக்ஸ் மாதிரியே தான் ஒய் பண்ணணும். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் திருப்பி அதை வந்து யூவி ஃபார்மேட்ல திருப்பி இன்னொரு வாட்டி ஒய் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அதுக்கான ரிசல்ட். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம டைரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நத்திங் பட் ரெண்டையுமே ஆட் பண்றது. ஸோ இங்க வந்து 2xy பிளஸ்ல இருக்கு, இங்க 2xy மைனஸ்ல இருக்கு. போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து 0 ஆன்சர். ஓகேவா? நான் இதில் ஆப்ஷன் கொடுக்கல, இதெல்லாம் டான்சர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். 39th கொஸ்டின் ஐ திங்க் இது லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் தெரில அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து இந்த யூ பை வி மெத்தட்ல எனக்கு பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் அதை படிச்சு தான் ஆகணும். ஆப்வியஸ்லி நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பேசிக் வீடியோஸ்ல பாருங்க, உங்களுக்கு தெரில அப்படின்னா அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இதுவும் நீங்களே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எஃபெக்டார் கொடுத்துருக்காங்க aXi வெக்டார் பிளஸ் byj வெக்டார் பிளஸ் czk வெக்டார். தென் சர்ஃபேஸ் இன்டெகிரல் கேட்குறாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல் வந்தாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கிரீன்ஸ் தியரத்தை வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, காஸ் டைவர்ஜென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்க்கு நத்திங் பட் சர்ஃபேஸ் ஆஃப் தி யூனிட் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் நத்திங் பட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் படி நமக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். அதாவது சர்ஃபேஸ் இன்டெகிரல் வந்து வால்யூம் இன்டெகிரலுக்கு ஈக்குவல். இப்போ வந்து நம்ம வால்யூம் இன்டெகிரல் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ வால்யூம் இன்டெகிரலுக்கு டெல் டாட் எஃப் வெக்டார் அதுக்கான மதிப்பு தான் இது. ஓகேவா? டெல் டாட் எஃப் வெக்டார்னா டோ பை டோ எக்ஸ் ஏஎக்ஸ்
பிளஸ் இங்கே பிஒய் இங்கே சிஇசட் எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் எல்லாம் போயிடும். ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்கும் இந்த டிவி. இதில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் நத்திங் பட் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ வி அப்படின்னா இதோட வால்யூம், தட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 அங்கே பை ஆர் கியூப். ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் 1. ஸோ இது போயிடும். அப்போ 4/4 π/3. ஸோ அப்போ 4 π/3 ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ எந்த ஆப்ஷனில் 4/3 ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் வந்து டான்செட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 40 கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேஜரான கால்குலஸில் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வெக்டார் கான்செப்ட் ரொம்ப அதிகமாக படிக்கணும். மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட், மீன் வேல்யூ தியரம் கான்செப்ட், அது தவிர வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அந்த இன்டெகிரல் கான்செப்ட்ஸ், அதாவது வால்யூம் இன்டெகிரல், சர்ஃபேஸ் இன்டெகிரல், கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் லைன் இன்டெகிரல். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து இந்த கால்குலஸ் டாப்பிக்கில் உங்களால் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.